ஒருவரோட தன்மையை எப்படி நம்ம உணர முடியும்? எப்படி அவரோட யோகத்தை நம்ம அறிஞ்சிக்க முடியும்? அப்படின்னா, ஒரு பெரிய தொழிலதிபர பார்த்தோம் அப்படின்னா, பார்த்த உடனே நமக்கு அவர பார்த்த உடனே அந்த ஆர்வம், தொழில் பார்க்கணும்னு ஆசை, அந்த எண்ணத்தை உருவாக்கணும். அதே மாரி ஒரு மகான்கள பார்த்தோம்னா, இந்த பக்தி ஞானம் நம்மளை அறியாம நம்மள பற்றிக்கணும். அதாவது தான் அவருடைய அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த எண்ண அலைகள் நம்மளையும் அதுக்கு ஈர்க்கும். இந்த விஷயங்கள் முழுமையாக செயல்படணும். நம்மளும் அந்த மாரி மாறணும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட எண்ண அலைகளை நம்ம சீர்படுத்தணும். எண்ண அலைகளை சீர்படுத்துறதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பெயர்வில் தான் இருக்கு. அந்த பெயரில் ஏற்படுத்தக்கூடிய மின்காந்த அலைகள், அந்த ஒளி அலைகள் தான் நம்முடைய எண்ணமா மாறுது. அதுதான் நம்ம செயலா மாறுது. ஸோ பெயர்கள் சரியாக அமைந்திருந்தால், பெயர் யோகப்படி இருந்ததுன்னா, நிச்சயமாக என் பெயர்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியாக அமைஞ்சதுன்னா, நம்மை நோக்கி எல்லா நன்மைகளும் சேரும். நம்ம எதுவும் போய் தேடி போகணும் அவசியமே கிடையாது. ரொம்ப எளிமையாக நம்ம சீர்படுத்தி எல்லா நன்மையும் நம்மளாலேயே அமைச்சுக்க முடியும். இது போன்ற மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.